வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல சின்ஸ் அண்ட் ஃப்ரம் என்ன டிஃபரன்ஸ்ன்றத தெரிஞ்சுக்கலாம். சின்ஸ எப்பவுமே எந்த ஃபியூச்சர் டென்ஸ்லயும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. ஸோ அந்த மாரி எந்த டென்ஸ்லயுமே அத யூஸ் பண்ண முடியாதா? அப்படின்றத பத்தியெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ சின்ஸுக்கும் வேற சில அர்த்தங்கள் இருக்கு. ஃப்ரம்ம நம்ம வந்து பிளேஸ்க்கு கூட யூஸ் பண்ணுவோம். பட் இந்த வீடியோவ பொறுத்தவரைக்கும் டைம பத்தி பேசுறப்போ, நம்ம வந்து சின்ஸ யூஸ் பண்ணணுமா? ஃப்ரம்ம யூஸ் பண்ணணுமா? அந்த டிஃபரன்ஸ பத்தி மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ சின்ஸ பொறுத்தவரைக்கும் நாம ஏதாவது ஒரு ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் பாஸ்ட்ல ஆரம்பிச்சு பாஸ்ட்லயே முடியலாம். இல்ல பாஸ்ட்ல ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் கன்டின்யூ ஆகலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் ஆஃப் அன் ஆக்ஷன பத்தி பேசுறப்போ நம்ம வந்து சின்ஸ யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃப்ரம்மையும் ஒரு ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் ஆஃப் அன் ஆக்ஷன பத்தி பேசுறப்ப தான் யூஸ் பண்ணுவோம். பட் எந்த இடத்துல அப்படிங்கிறத அடுத்து நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்க போறது சின்ஸ். சின்ஸ பொதுவா நாம ஒரு ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்ல அப்பையிலேருந்து அப்படின்னு சொல்றதுனால நம்ம பெரும்பாலும் இத வந்து பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். ஸோ எந்தெந்த டென்ஸ்ல இத எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத வரிசையா அப்படியே பார்த்துட்டே வந்துடலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ பாஸ்ட்ல ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம வந்து பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ யூஸ் பண்ண போறோம். ஸ்பெசிஃபிக்கா அந்த வெர்ப் வந்து ஸ்டேட்டிவ் வெர்பா இருந்தா, இப்ப வந்து நோ அப்படின்ற மாதிரியான வெர்ப்ஸ்க்கெல்லாம் கன்டினியூஸ் டென்ஸ் கிடையாது. ஸோ அதனால இந்த மாரி இடங்கள் எல்லாம் நம்ம வந்து பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ சின்ன வயசுல இருந்தே எனக்கு அவரை தெரியும். ஸோ ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் வந்து நான் சின்ன பிள்ளையா இருந்தது, இப்ப வரைக்கும் அப்படின்றதுனால நம்ம வந்து பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ யூஸ் பண்ண போறோம். ஸோ ஐ ஹேவ் நோன் ஹிம் சின்ஸ் ஐ வாஸ் அ சைல்ட் அப்படி சொல்லலாம். அப்படி இல்லன்னா ஐ ஹேவ் நோன் ஹிம் சின்ஸ் சைல்ட்ஹுட் அப்படி கூட நம்ம சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ். அதேதான். பாஸ்ட்ல ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் ஒரு விஷயம் கன்டினியூஸா நடந்துட்டே இருந்துச்சு அப்படின்னா பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ யூஸ் பண்ணுவோம். இப்ப எனக்கு அவர தெரியும் அப்படின்றதும் கன்டினியூஸா அப்பயிலேருந்து இப்ப வரைக்கும் தெரியும் தானே! ஏன் அந்த இடத்துல நான் வந்து பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ யூஸ் பண்ணேன். கன்டினியூஸ் டென்ஸ யூஸ் பண்ணல அப்படின்னா, நோ அப்படின்ற வெர்ப்க்கு நோயிங், ஐ ஹேவ் பீன் நோயிங் ஹிம் அப்படிலாம் நம்ம சொல்ல மாட்டோம். அது வந்து ஒரு ஸ்டேட்டிவ் வெர்ப். அதனால தான் நம்ம வந்து பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ யூஸ் பண்ணோம். இப்ப நான் சாயந்திரம் 3 மணிலேருந்து பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். நாங்க வெயிட் பண்ணிட்டுருக்கோம். இந்த மாதிரி சொல்றதுக்கு. ஸோ வெயிட் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்றப்போ, நான் இப்ப வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு மட்டும் சொல்லணும்னா, ஐ அம் வெயிட்டிங். வி ஆர் வெயிட்டிங் அப்படி நம்ம சொல்லிடலாம். ஸோ பாஸ்ட்ல ஒரு டைம சொல்லி அப்பயிலேருந்து வெயிட் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்றப்போ, நம்ம பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ். அதே மாரி அந்த ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்ட சின்ஸ் வச்சு நம்ம சொல்லுவோம். வி ஹேவ் பீன் வெயிட்டிங் ஃபார் த பஸ் சின்ஸ் 3 பிஎம். வி ஹேவ் பீன் வெயிட்டிங் ஃபார் த பஸ் சின்ஸ் 3 பிஎம். ஸோ இந்த மாரி இடங்கள்ல எல்லாம் நம்ம ஃப்ரம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்தது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ இப்ப நாம ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் பாஸ்ட்ல அந்த விஷயமும் பாஸ்ட்லயே முடிஞ்சிருச்சு அப்படின்னா, அப்போ நாம பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ யூஸ் பண்ணுவோம். இப்போ யாரோ 2 நபர்கள பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். அவங்க இப்ப இல்ல. முன்னாடி காலத்துல இருந்தவங்கள பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். அவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் மீட் பண்ண காலத்துல இருந்தே நண்பர்களாக இருந்தனர் அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். ஸோ பாஸ்ட்ல அவங்க மீட் பண்ண காலத்தில் இருந்து, அவங்க கடைசி காலம் வரைக்கும் நண்பர்களாக இருந்தனர். இப்படி நம்ம சொல்றோம். ஸோ அதனால பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல சொல்றோம். They had been friends since they first met. They had been friends since they first met. அடுத்து நம்ம பார்க்க போறது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ். பொதுவா பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ்ல கொஞ்சம் ரேர் தான் சின்ஸ யூஸ் பண்றது. பட் இங்கேயும் நம்ம ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்ட சொல்றதுக்கு நம்ம சின்ஸ தான் ஆனா யூஸ் பண்ண முடியும். இப்ப பாஸ்ட்ல ஆரம்பிச்சு, பாஸ்ட்லயே முடிஞ்சிருச்சு. பட் கன்டினியூஸா ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா, அப்ப நம்ம பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ யூஸ் பண்ணுவோம். அவர் டிசிஎஸ்ல ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி 2010லேருந்து இங்க தான் வொர்க் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். ஸோ பாஸ்ட்ல 2010ல அந்த ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆனுச்சு. வொர்க் பண்ண ஆரம்பிச்சார். டிசிஎஸ்ல சேர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் வொர்க் பண்ணார். அதுக்கப்புறம் அவர் டிசிஎஸ்க்கு போயிட்டார். ஸோ அது பாஸ்ட்லயே முடிஞ்சிருச்சு. அப்போ நம்ம பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ யூஸ் பண்றோம். He had been working here since 2010 before joining TCS. He had been working here since 2010 before joining TCS. இப்போ நாம ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ். பெர்ஃபெக்ட் டென்ஸ்லாம் வரிசையா பார்த்துட்டே வந்தோமே. இப்போ ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸுக்கும் நான் சின்ஸ யூஸ் பண்ணலாமா? ஸோ ஃபியூச்சர் டென்ஸுக்கெல்லாம் சின்ஸ யூஸ் பண்ணவே கூடாதா? அப்படின்னு கேட்டா, இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. ஒரு பையன் உங்க வீட்டுக்கு கிளம்புறான். ஹாஸ்டல்லேருந்து போறான். அப்ப சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், "இன்னைக்கு காலையில இருந்தே உங்க அம்மா வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நீ இனிமே நைட்டு தான் போய் சேருவ. ஆனா உங்க அம்மா நீ இன்னைக்கு வருவேன்ட்டு காலையில இருந்தே வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க." அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம்.
ஸோ இந்த இடத்துல நாம வந்து சின்ஸ பத்தி ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். பாஸ்ட்ல ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் கன்டின்யூ ஆனா அப்படின்னு நம்ம சொன்னோம் சின்ஸ. ஸோ இப்ப இந்த கிராஃப் பாருங்க. பாஸ்ட்ல இன்னைக்கு காலையில இந்த பையன் இப்பதான் கிளம்புறான் பிரசன்ட். ஸோ அவங்க வெயிட் பண்ண ஆரம்பிச்சது இப்ப வரைக்கும் கன்டின்யூ ஆகுது. இவன் போய் சேர்ற வரைக்கும் அது என்ன ஆகும்? கன்டின்யூ ஆகும். ஸோ பாஸ்ட்ல ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் கன்டின்யூ ஆகுறது, ஃபியூச்சர்ல ஒரு பாயிண்ட் வரைக்கும் கன்டின்யூ ஆனாலும், இந்த மாதிரி இடங்கள்லயும் நாம வந்து சின்ஸ யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் பாஸ்ட்லயே ஆரம்பிச்சிருக்கணும் அப்படிங்கிறது மட்டும் தான் விஷயம். ஸோ ஃபியூச்சர் டென்ஸ் எதுலயுமே யூஸ் பண்ண முடியாது அப்படின்றது இல்ல. அந்த ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் பாஸ்ட்லயே ஆரம்பிச்சுச்சா அப்படிங்கிறது மட்டும் தான் விஷயம். ஸோ இப்போ நாம இன்னைக்கு காலையில இருந்தே அவங்க வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. Mom will have been waiting at the door since this morning. Mom will have been waiting at the door since this morning. இப்போ நாம ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் அதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஸோ ஒரு ஒரு வொர்க் ஸ்டார்ட் ஆகி 5 வருஷம் ஆக போகுது. டிசம்பர் வந்து 5 வருஷம் ஆயிடும் அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். ஸோ இந்த மாதிரி இடங்கள்ல ஒர்க் வந்து முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் 5 வருஷத்துக்கு முன்னாடியே. இப்ப டிசம்பர் வந்தா அது 5 வருஷம் ஆயிடும் அப்படின்னு சொல்றப்ப நம்ம ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்றோம். In December, it will have been 5 years since the work started. In December, it will have been 5 years since the work started. ஸோ நம்ம ரொம்ப காமனா நம்ம வந்து ஜென்ரலா ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னாலே சின்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கூடாது. அந்த ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் எப்ப ஆரம்பிச்சுச்சு அதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். அப்போ ஃப்ரம் எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ ப்ரெசன்ட் டைம் இல்ல ஃபியூச்சர்ல தான் ஆரம்பிக்கவே போகுது ஒரு விஷயம் அப்படின்னா, அந்த மாதிரி இடங்கள்ல நம்ம சின்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி இடங்கள்ல நம்ம ஃப்ரம் யூஸ் பண்ணுவோம். இப்ப சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ சிம்பிள் டென்சஸ் இதுல எல்லாம் நம்ம வந்து ஃப்ரம் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்பையிலேருந்து நீயே உன் வேலையெல்லாம் செய்யி. Do everything on your own from now on. எல்லாத்தையும் நீயே செய்யி. Do everything on your own from now on. இப்பையிலேருந்து. அதே மாதிரி ஃபியூச்சருக்கு ஜென்ரலா டைம் சொல்றதுக்கு. இப்ப ஜென்ரலா இந்த கடை எப்பவுமே காலைல 8 மணிலேருந்து நைட் 8 மணி வரைக்கும் திறந்திருக்கும். The shop will be open from 8 AM to 8 PM. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஃபியூச்சர் டென்ஸை யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? இப்போ அதே மாதிரி பாஸ்ட் டென்ஸ்ல நாங்க காலைல 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணோம். We worked from 6 AM to 10 AM. We worked from 6 AM to 10 AM. நம்ம தமிழ்ல 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அப்படி சொல்றதா இருந்தாலும் நீங்க சொல்லலாம். We were working from 6 AM to 10 AM. அப்படி சொன்னாலும் ஓகே தான். நாளையிலேருந்து அவ இந்த நம்பரை யூஸ் பண்ண மாட்டா. அப்படி நம்ம சொல்லப் போறோம். சாதாரணமா பேசுறப்போ நம்ம வந்து இதுக்கு கன்டினியூஸ் டென்ஸை கூட யூஸ் பண்ணுவோம். ஃபியூச்சர் கன்டினியூஸ். She won't be using this number from tomorrow. ஸோ நாளைக்கு தான் ஸ்டார்ட்டே ஆக போகுது பாயிண்ட்டு, டைமு. ஸ்டார்டிங் பாயிண்ட்ன்றது நாளையிலேருந்து தான் ஆரம்பம். ஃபியூச்சர்ல தான் ஆரம்பம். அதனால நம்ம இங்கே சின்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஃப்ரம் தான். She won't be using this number from tomorrow. இல்லைன்னா சிம்பிள் ஃபியூச்சர். She won't use this number from tomorrow. இன்ஃபேக்ட் இந்த மாதிரி இடங்கள்ல ஸ்டார்டிங் டுமாரோன்றது இன்னும் கூட ரொம்ப காமனான ஃப்ரேஸ் ஸ்போக்கன்ல. She won't use this number starting tomorrow. அப்படி கூட நம்ம சொல்லலாம். ஸோ கடைசியா நம்ம சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, இது வந்து வெறுமனே எந்த டென்ஸ் அப்படின்னு பார்க்காதீங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட் ஏற்கனவே ஆரம்பிச்ச விஷயம். பாஸ்ட்லயே ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா சின்ஸ் யூஸ் பண்ணணும். பெர்ஃபெக்ட் டென்ஸ் எல்லாத்துலயுமே நம்ம சின்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி டைம் வந்து இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. ஃபியூச்சர்ல தான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஜென்ரலான டைமிங் இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் நம்ம ஃப்ரம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோல நாம சின்ஸுக்கும் ஃப்ரம்முக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you so much.